மைனஸ் போடுது பார் மொட்டை. இப்படி போடக்கூடாத, இப்படி வச்சு ஓகேவா? சொல்றா. டேய் மச்சான் ஒரு எமர்ஜென்சிடா, ஒரு 2000 ரூபா இருந்தானே போடு. 2000 ரூபாயா? டேய் கொஞ்சம் அர்ஜென்ட் மச்சான். 200 ரூபா இருந்தா நீ எதுக்கோ காசு கேட்ட. இல்லடா 200 ரூபா இருந்தா கூலி போங்க காசு கேட்டேன். 3 ரூபா குறைச்சு நான் தானடா அனுப்புனேன். சரிடா வெயிட் பண்ணு, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்றேன், அதை பார்த்துட்டு நீ திருப்பி கால் பண்ணு. சரி ஓகே. சே ஒரே கடுப்பாக இருக்கடா. என்னடா காசு 2000 ரூபா கேட்டா பாத்ரூம் போயிட்டு வர? அந்த கதையை ஏன் கேட்குறேன்? ஃபோன் அடிக்கலாம், நீயே கேளு. ரோஸ்டில் போ. சொல்லு மச்சான். டேய் காசு இல்லைன்னு சொல்லிருக்கலாமேடா. ஜல்லிக்கட்டுல கூட இவ்வளோ ஓட்டர் இருக்குதுடா. என்னடா இது? நான் தான் சொல்கிறேன், நீ நம்ப மாட்ற. கொடூரமா இருக்கு. சரி இனி எதோ காசு கேட்டு கால் பண்ண மாட்டேல. இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட காசை கேட்டேன்னா அது ஜட்டியை கொண்டே நான் அடிச்சிரு மச்சான். ஓகே சூப்பர் மச்சான். நானும் இதுக்கப்புறம் அந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணலான்னு வேற. எவன் உங்ககிட்ட காசு கேட்கறானோ அவனுக்கு வந்து ஜட்டி போட்டு எடுத்து அனுப்புறேன். அதை பார்த்து அவன் காசு கேட்கறானா அவனை விட கேவலமானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை.